அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. நம்ம டெய்லி கரண்ட் ஈவெண்ட் பகுதிக்காக நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதோடு இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய நேம் ஆஃப் ஆர்டிக்கில் அந்த கன்சர்ன் நியூஸ் பேப்பரில் போய் நீங்கள் எலாபரேட்டாக ரீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு முழுமையான வியூ கிடைக்கும். அது உங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக ரீகால் பண்ணுறதுக்கு, அந்த பாயிண்ட்ஸை வந்து ஈஸியாக ரீகால் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக அமையுங்கிற செய்தியோட இன்றைக்கி தினம் ஒரு வள்ளுவம் பகுதிக்கு போகிறோம். உலகின் ஒரே பொதுமறை திருக்குறள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் முதல் பால் அறத்துப்பால், பாயிர இயலில் அதிகாரம் வான் சிறப்பு, குறள் எண் 16 பார்த்துட்ருக்கோம். விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைகாண்பு அரிது அப்படிங்கிறாங்க வள்ளுவ பெருமான். அதற்கான குறள் விளக்கம் பாருங்கள். வானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறிவு உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது அப்படிங்கிறாங்க. அதாவது வானிலிருந்து விழக்கூடிய அந்த மழை துளி பொய்த்து போனால் ஓரறிவு உடைய அந்த பசும்புல் கூட தலைக்காது, அதாவது ஒரு புல் பூண்டை கூட பார்க்க முடியாது, அவ்வளோ வறட்சி நிலவுங்கிறத கலோக்கியில் நம்ம சொல்லுவோம். அதை தான் வள்ளுவ பெருமான் அழகாக வான் சிறப்புங்கிற தலைப்பில் நமக்கு தந்திருக்கிறாங்க. அப்படிங்கிற நல்ல செய்தியோடு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் போகலாம். இன்றைக்கி வழக்கம் போல் தமிழ்நாடு நியூஸில் நோபல் லாரேட் இன் எக்கனாமிக் அட்வைசரி பேனல் அப்படிங்கிறது பார்க்குறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், எஸ்டர்டே வந்து தமிழ்நாடு அரசினுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர். அதில் மேதகு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் தன்னுடைய முதல் உரையின் மூலமாக கூட்டத்தொடரை தொடங்கியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன அறிவிப்புகள், இது சார்ந்து இந்த அரசு எதிர்காலத்தில் செயல்படுங்கிற மாதிரியான என்ன அறிக்கைகள் வந்ததுங்கிறத இதில் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் ஒன்று தான் நோபல் லாரேட் இன் எக்கனாமிக் அட்வைசரி பேனல், அதாவது பொருளாதார ஆலோசனை குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளது. அதை பற்றி பார்க்குறோம். அடுத்து ஸ்டேட் டு ப்ரெசென்ட் செப்பரேட் பட்ஜெட் ஃபார் அக்ரிகல்ச்சர், விவசாயத்திற்கான தனி நிதி நிலை அறிக்கை அப்படிங்கிறது எதிர்காலத்தில் இனிமேல் தயாரிக்கப்படும். விவசாயத்தை அதிகப்படுத்தணும், சில டார்கெட்லாம் வச்சுருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். அடுத்த தமிழ்நாடு டு இனாக்ட் ஏ ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட், அதாவது சேவைகள் பற்றிய உரிமைகள் சட்டம் இயற்றப்படும். தமிழ்நாட்டில் வந்து நிர்வாகத்தினுடைய வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அப்போ தான் மக்களுக்கு வந்து அரசின் மீது ஒரு நம்பகத்தன்மை ஏற்படும். அப்போ எல்லாருக்குமான எல்லாமும் உள்ள தமிழகம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த அறிக்கையெல்லாம் வெளியிடப்பட்டது. அதை பற்றி நம்ம விரிவாக பேசுகிறோம். வாங்க நண்பர்களே பார்க்கலாம். முதல்ல தமிழ்நாடு, அதில் நோபல் லாரேட்ஸ் இன் எக்கனாமிக் அட்வைசரி பேனல். இந்த பொருளாதார ஆலோசனை குழுவில் இடம்பெறக்கூடிய நபர்கள் தான் நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க. இவங்க முதலமைச்சரினுடைய பொருளாதார ஆலோசனை குழுவில் இடம்பெறக்கூடிய உறுப்பினர்கள். இவங்க பொருளாதார மற்றும் சமூக நலம் சார்ந்த திட்டங்களுக்கு ஆலோசனைகளையும் அவங்களுடைய பங்களிப்பையும் நல்க இருக்கிறார்கள். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்தர் டஃப்லோ அப்படிங்கிற ஒரு ஜாயின்ட் வின்னர் ஆஃப் 2019 நோபல் ப்ரைஸ் இன் எக்கனாமிக்ஸ். இவங்க வந்து ஷீ இஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் பாவர்ட்டி அலிவியேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், வறுமை ஒழிப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கான ஒரு பேராசிரியராக இருக்கிறாங்க. நம்ம இதே அந்த பாவர்ட்டி அலிவியேஷனு நம்ம நாட்டினுடைய 5 ஆண்டு திட்டங்கள், அதில் 5வது 5 ஆண்டு திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாகவும் நம்ம எக்கனாமிக்ஸில் பார்ப்போம். ஸோ அப்போ இந்த வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்கள் பற்றிய ஆலோசனையை அவங்க சிறந்த முறையில் தர முடியுங்கிறது நம்புகிறாங்க. அதனால் வந்து அவர் வந்து உறுப்பினராக இருக்கார். அடுத்த ரகுராம் ராஜன் சார், மிஸ்டர் ரகுராம் ராஜன், ஹீஸ் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்க இடம்லாம் நீங்கள் அதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க, டைம் அதிகமாக எடுக்க விரும்பல. ஆக்சுவலாக இவங்க முன்னாள் RBI கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிட்வீன் 2013 to 2016 நம்ம RBI கவர்னர் இருந்தாங்க. அப்போ இவங்களுடைய
இதில் பார்த்திங்கன்னா ஒரு திறமையான மேலாண்மையின் காரணமாக பார்த்திங்கன்னா ஒரு 5.6 இன்ஃப்ளேஷன் வரைக்கும் குறைச்சாங்க. நம்ம நாட்டினுடைய பணவீக்க விகிதம் 5.6% குறைச்சி காட்டினாங்க. ஸோ அதனால் அவங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் மெம்பர் அரவிந்த் சுப்ரமணியம். He was the chief economic advisor to the government of India between 2014 to 2018. ஒரு சீஃப் எக்கனாமிக் அட்வைஸ் தலைமை பொருளாதார ஆலோசகராக பணியாற்றியவங்க. அவங்களையும் நம்ம இந்த உறுப்பினராக எடுத்துருக்குறோம். அதே மாதிரி ஜீன் ட்ரெஸி, டெவலப்மெண்ட் எக்கனாமிஸ்ட். ஹீ இஸ் அ விசிட்டிங் ப்ரொஃபஸர் இப்போ ராஞ்சி யூனிவர்சிட்டி, ஜார்க்கண்ட். உங்களுக்கு தெரியும் ராஞ்சி, அங்கே வந்து விசிட்டிங் ப்ரொஃபஸர் இவங்க ஒரு உறுப்பினர். அடுத்து எஸ் நாராயண், 1965 கேடரையில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலிருந்து 1965 பேட்சில் செலக்ட் ஆன ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவங்க வந்து டில் 2004 வரைக்கும் இந்த பப்ளிக் சர்வீஸ். He was an economic advisor of Prime Minister between 2003 to 2004. 2003லேருந்து 2004 வரைக்கும் நம்ம மத்திய அரசினுடைய பொருளாதார ஆலோசகராக இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காங்க, அதான் முக்கியம் அந்த இடத்துல கேட்குறது வாய்ப்பு இருக்குது. திராவிடியன் இயர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் பாலிட்டிக்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற தலைப்பில் புக்கு எழுதியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இந்த 5 நபர்கள் கொண்ட பொருளாதார ஆலோசனை குழு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பொருளாதார ஆலோசனைகளை வழங்கும் அப்படிங்கிற நல்ல செய்தியை எடுத்து பார்க்கலாம். இது தமிழில் உங்களுக்கு முதல்வருக்கான ஆலோசனை குழுவில் 5 பொருளாதார நிபுணர்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க தமிழில். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு நம்ம பார்க்குற தலைப்பு பார்த்திங்கன்னா வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை. The state to present separate budget for agriculture அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் என்னென்ன அம்சங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். விவசாயத்திற்கான தனி பட்ஜெட் இங்கே நான் இங்கிலீஷில் ரீட் பண்ணி அப்படி தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்கள் தமிழுங்கிட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் டு present separate budget for agriculture and law to regulate ground water, அதாவது நிலத்தடி நீர்மட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு சட்டம் இயற்றப்படும் அப்படிங்கிற அறிக்கையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி அதிக நீர்ப்பாசன முறை அப்படின்னா இன்றைக்கி வந்து நிலத்தடி நீர், அதிலிருந்து போர்வெல், அந்த வெல் இரிகேஷன் தான் தமிழ்நாடு அதிகம்னு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதை வச்சு அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு சட்டம் இயற்றப்படும்னு ஒரு அறிக்கை. அடுத்து எம்ஃபசைஸ் would be on new technologies, new methods of cultivation, modernizing agriculture with active participation of farmer producer groups, உழவர் நலச்சங்கம்ஸ், ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ விவசாயிகள் நல சங்கம், புதிய தொழில்நுட்பங்களை உட்புகுத்துதல், அதே மாதிரி அதிக மகசூல் தரக்கூடிய தொழில்நுட்பங்களை நவீனப்படுத்துதல், இது எல்லாமே இதில் முக்கியத்துவம் பெறுகிறது. டு இன்க்ரீஸ் ஃபார்மர்ஸ் இன்கம், அலைட் ஆக்டிவிட்டீஸ் லைக் அனிமல் ஹஸ்பேண்ட்ரி, வேல்யூ ஆடட் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங், கல்டிவேஷன் ஆஃப் ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ் வில் பி ப்ரொமோட்டட் அப்படிங்கிறாங்க. அப்போ விவசாயிகளினுடைய வருமானம் இரட்டிப்பாகணும், அதிகப்படுத்தப்பட வேண்டும். அதே மாதிரி விவசாயம் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கால்நடை வளர்ப்பு, அதே மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண்மை, அதே மாதிரி கரிம வேளாண்மைன்னு சொல்லுவோம், அதாவது இயற்கை வேளாண்மைன்னு நம்ம சொல்லுவோம், ஆர்கானிக் ஃபார்மிங்கு, அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு நிதிநிலை அறிக்கையாக அமையும் அப்படின்ற அறிக்கையை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் டு அச்சீவ் த டார்கெட் ஆஃப் 125 மெட்ரிக் டன்ஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இந்த மாதிரி விவசாயத்தில் உணவு தானிய உற்பத்தியில் அதிக உற்பத்தியை வழங்கக்கூடிய மாநிலங்களுக்கு வந்து மத்திய அரசின் சார்பில் வந்து கிருஷி கர்மான் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு வழங்குவாங்க. ஆண்டாண்டு வந்து மத்திய அரசின் சார்பில் கிருஷி கர்மான் அவார்டு அப்படின்னு வழங்குவாங்க. நம்ம 2016 கிருஷி கர்மான் அவார்டு வாங்கியிருக்குது தமிழ்நாடு. ஸோ கிருஷி கர்மான் அவார்டு இதுக்காக தான் கொடுக்குறாங்க. உணவு தானிய உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடிய மாநிலங்களுக்கு இது வழங்கப்படக்கூடியது இந்த கிருஷி கர்மான் அவார்டுங்கிறது. ஸோ இப்போ இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 125 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் இன் 2021 to
2022. ஸோ அதுதான் இதோட முக்கியமான அம்சம். அதே மாதிரி டெசில்ட்டிங் a length of 4061 கிலோமீட்டர், 4061 கிலோமீட்டர் ஆஃப் சேனல்ஸ், அதாவது வாய்க்கால்கள் தூர்வாரப்பட வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, has been taken up and is being carried out on a war footing to ensure that water reaches the tail end areas. அதாவது கடைமடை பகுதிகள்னு சொல்லுவோம். tail end areasனால் கடைமடை பகுதிகள். இப்போ நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடைமடை பகுதிகள், காவிரியை பொறுத்தளவில். அங்கேயும் வந்து நீராதாரங்கள் அப்படிங்கிறது கிடைக்கணும். அதை உறுதிப்படுத்தணுன்னா காவிரி ஆறிலிருந்து அதில் இருக்கக்கூடிய கிளை ஆறுகள், கிளை வாய்க்கால்கள் எல்லாமே நல்லா தூர்வாரப்பட வேண்டும். அதுதான் இந்த இடத்துல சேனலைசேஷன்றது நல்லா சேனல் அப்படிங்கிறது டிசில்ட்டிங். அப்போ 4061 கிலோமீட்டருக்கு இந்த சேனல் வந்து டிசில்ட் பண்ணப்பட போகுது அப்படின்றத இந்த அறிக்கையில் முக்கியமான அம்சமாக நம்ம பார்க்குறோம். நன்றி நண்பர்களே, உங்களுக்கு ஒரு வியூ கிடச்சிருக்கோம். அடுத்து இதெல்லாம் உங்களுக்கு அதில் இடம்பெற்ற முக்கியமான விஷயங்கள். அரசின் நிதிநிலை, ஜூலையில் வெள்ளை அறிக்கை, ஒயிட் பேப்பர் வெளியிடணும், ஜூலை மாதம் வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா தமிழ்நாடு மிகுந்த பொருளாதார நெருக்கடியில் இருக்குது. காரணம் என்னென்னா இந்த கொரோனா பீரியடில் பொருளாதார நெருக்கடி. அப்போ நிதிநிலையில் ரொம்ப நெருக்கடியாக இருக்குன்னா அரசு வந்து எந்த கட்டாயத்தில் இருக்குது அப்படின்னா நிதிநிலையை அதிகப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை வந்து அதிகப்படுத்த வேண்டும். அப்போ வருமானத்தை பெருக்கணும்னா அது சார்ந்த திட்டங்களையும் நீங்கள் முன்னெடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஜூலை மாதம் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், அதான் ஒயிட் பேப்பருங்கிறது. அதில் நிதிநிலை அறிக்கையில் ஒயிட் பேப்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம நாட்டினுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, எவ்வளோ கையிருப்பு இருக்குங்கிறத ஓப்பனாக சொல்லணும் மக்களுக்கு. அப்படி தான், அதுதான் ஒயிட் பேப்பர்ன்றது, வெள்ளை அறிக்கை அப்படின்னு. அதே மாதிரி லோக் ஆயுக்தா அமைப்புக்கு புத்துயிர், ஆளுநர் உரையில் அறிவிப்பு. லோக் ஆயுக்தாங்கிறது ஊழல் சார்ந்த, அதாவது பொதுப்பணியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் சரி, பொதுப்பணியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள்லேருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்லேருந்து எல்லாமே மாநிலம் சார்ந்த ஒரு அமைப்பு. அந்த ஊழலை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் லோக் ஆயுக்தா. ஏற்கனவே மத்திய அரசு சார்பில் இந்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லேருந்து அரசு அதிகாரிகள் வரையும் விசாரிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா லோக்பால்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மாநிலங்கள் லெவலில் விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் எப்போ அமைக்கப்பட்டதுங்கிற டீட்டெயிலும் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு டு இனாக்ட் ஏ ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட், இதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சுக்கலாம் நண்பர்களே. தமிழ்நாடு டு இனாக்ட் ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட், ஒயிட் பேப்பருங்கிறது வெள்ளை அறிக்கை சொன்னேன். இப்போ ஸோ ஃபினான்சஸ் டு பி ரிலீஸ்டு இன் ஜூலை, அது உங்களுக்கு இப்போ நான் சொன்னேன். ப்ரொவைடிங் எ க்ளீன் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் டாப் ப்ரையாரிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் த லோக் ஆயுக்தா would be revitalized and empowered to deal with complaints against public authorities including elected representatives and government officials. அரசு அதிகாரிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், உயர் அதிகாரிகள், பொது சேவையில் இருக்கக்கூடிய பொதுப்பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், யார் தவறு இழைத்தாலும் சரி, ஊழல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அவங்கள விசாரிக்கக்கூடிய அமைப்பு பேர் லோக் ஆயுக்தா. மத்திய அரசு சார்புங்கிறது லோக்பால் அப்படிங்கிறது ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் நண்பர்களே. அதே மாதிரி தி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் வில் பி எனர்ஜைஸ்ட் அண்ட் பெண்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் டெல்ட் வித் எக்ஸ்பெடிஷியஸ்லி. அப்போ என்னென்ன, இந்த ஊழல் தடுப்பு ஆணையம் சிறப்பாக செயல்பட வேண்டும், ஒரு ஆற்றல் மிக்க ஆணையமாக செயல்பட வேண்டும். அப்போ தான் இந்த ஊழல்வாதிகளை வந்து கட்டுப்படுத்த முடியும். அப்போ தான் நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறது உறுதிப்படுத்தப்படுங்கிற நோக்கத்தில் அது புத்துயிர் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் எனர்ஜைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், லோக் ஆயுக்தா வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் தமிழ்நாடு 2018 July 9. 2018 July 9. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, கேட்க வாய்ப்பு இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை சைட்லேயே உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களை, அடுத்து போகலாம். ஸோ இந்தியாவில் நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் பார்த்தீங்கன்னா 16,000 கோடி எய்ட் ஃபார் டான்ஜெட்கோ ஹேங்ஸ் இன் பேலன்ஸ், சென்டர் ரிலக்டன்ட் டு பெண்ட்
உதய் ரூல்ஸ். உதய்ங்கிறது ஒரு திட்டம், அது என்னென்னு பார்ப்போம். நம்ம உஜ்வால் டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனான்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அடுத்து நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் ஹைக்ஸ் காம்பன்சேஷன் டு அச்சன்குளம் விக்டம்ஸ். சமீபத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த வெடி விபத்தில், அந்த பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்து, தீ விபத்தில் இறந்த குடும்பங்களுக்கு வழங்கிய நிதி போதாது அப்படின்னு பசுமை தீர்ப்பாயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதிக நிதி வழங்க வேண்டும் அப்படிங்கிற அறிக்கையை சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ 16,000 கோடி எய்ட் ஃபார் டான்ஜெட்கோ ஹேங்ஸ் அண்ட் பேலன்ஸ். ஆக்சுவலாக 2015 பார்த்தீங்கன்னா, 2015 மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச்ட் உஜ்வால் டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனா. உதய்ங்கிற திட்டம் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் இது வினாவாக வந்திருக்கு நண்பர்களே. which was approved by Union Cabinet on 5th November 2015. 2015 தொடங்கப்பட்ட இந்த உதய் திட்டம். இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் மாதிரி எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய மின்சார வாரியம் மத்திய அரசோடு ஒரு மத்திய அரசு திட்டங்களில் இணைதல்ங்கிறது அந்த உதய் திட்டம். தட் இஸ் உஜ்வால் டிஸ்காம். டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்னு பேர். இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலம் சார்ந்த கம்பெனிஸ் எல்லாமே இந்த உதய் திட்டத்துக்குள்ளே வருவாங்க. ஸோ அதில் என்ன இழப்பீடு வருதோ போத் மத்திய அண்ட் மாநில அரசுகள் வந்து அதை இழப்பீடுகளை சரி செய்கிறதுக்கான ஒரு திட்டம் இது. இந்த திட்டத்தில் வந்து 2017 தான் நம்ம இந்தியா தமிழ்நாடு அரசு 2017 தான் உதாய் அந்த திட்டத்தில் இணைந்தாங்க. ஸோ 2017 அவங்க இணையும் போது 50% ஆஃப் லாஸஸ் ஆஸ் அக்ரீட் டு when it had decided to join உஜ்வால். 50% லாஸஸ் நட்டத்தை வந்து ஏற்றுக்கொள்ளும் நிலையில் தான் தமிழ்நாடு அரசு வந்து இந்த திட்டத்தில் இணைந்தது. அதன்படி அதை ஈடு செய்யக்கூடிய நிதி உதவியாக ஒரு 16,000 கோடி வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு இதாக சொல்கிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன செய்திக்காக இதை போட்டோம் அப்படின்னா, உதய் திட்டம்ங்கிறது அதை பற்றின நியூஸ் வந்திருக்கு. அப்போ தமிழ்நாடு வந்து உஜ்வால் டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனாவில் எப்போ இணைந்தது அப்படிங்கிறது ஒரு செய்தியாக பார்க்குறோம். அதே மாதிரி யூனியன் கேபினெட் வந்து இந்த உதய் திட்டத்தை எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டால் அதற்கான ஒரு செய்தியாக இதை பார்க்குறோம். அடுத்து இந்தியாவில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா என்ஜிடி ஹைக்ஸ் காம்பன்சேஷன் டு அச்சன்குளம் விக்டம்ஸ். அதை பற்றி ஒரு நியூஸ் பார்க்கலாம். என்ஜிடி நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல், தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஹைக்ஸ் காம்பன்சேஷன். அதாவது அந்த பட்டாசு ஆலை, ஷார்ட்டாக சொல்கிறேன்னா, பட்டாசு ஆலை தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தை ஈடுகட்டுறதுக்கு அவங்களுக்கு இழப்பீடு தொகையாக அதிகமான இழப்பீடை வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு பரிந்துரையை செஞ்சுருக்கிறாங்க. 20 லட்சம் ரூபா இறந்த குடும்பங்களுக்கு வந்து 20 லட்சம் ரூபா தலா, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 20 லட்சம் ரூபா வழங்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. விருதுநகர் மாவட்டம், நம்ம தமிழ்நாடு விருதுநகர் மாவட்டம் அச்சன்குளம்ங்கிற ஏரியாவில் February 12 இந்த இன்சிடெண்ட் நடந்தது. ஸோ அது சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா, த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேட் கிவன் காம்பன்சேஷன் ஆஃப் ரூபி 3 lakh 3 லட்சம் ரூபா இறந்த குடும்பங்களுக்கு அண்ட் 1 lakh ரூபி டு ஈச் ஆஃப் தி இன்ஜியோர்டு ஃப்ரம் த சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்ட். முதலமைச்சரினுடைய நிவாரண நிதியிலிருந்து காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு வந்து ரூபாய் 3 லட்சமும் அறிவிச்சிருந்தாங்க. அந்த காம்பன்சேஷன்றது பத்தாதுங்கிறதுனால 8 member கமிட்டி ஃபார்ம்டு பை என்ஜிடி. ஏன்னா என்ஜிடி ரூல்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணாத கம்பெனிஸ்க்கெல்லாம் ஃபைன் போடலாங்கிறது. அதை பற்றி முன்னாடி ஒரு இது பார்ப்போம். ஸோ அந்த 8 member கமிட்டியோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டட் பை தி ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா அண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆல்சோ ஜஸ்டிஸ் கே கண்ணன் அவர்கள். அவங்க தான் இந்த 8 member கமிட்டியோட ஹெட்டு. இவங்க தான் விசாரணை பண்ணி 20 லட்சம் ரூபா வழங்க வேண்டும்ங்கிற பரிந்துரை, அதன் பேரில் வழங்கணும், இன்னும் 1 மாதத்துக்குள்ளே அதை வழங்கி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் என்னென்னங்கிறத அவங்க கிளியராக கொடுத்துருக்குறாங்க. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாத கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக அவங்களது இந்த லைசன்ஸ் கண்டிஷன்ஸை வந்து ஒரு முதல்ல லைசன்ஸே சீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட், அதாவது பெனால்ட்டி தொகை 50 லட்ச ரூபா வரைக்கும் அந்த வயோலேஷன் ஆஃப் லைசன்ஸ் கண்டிஷன்ஸ், அந்த உரிமத்திற்கான கண்டிஷன்ஸை யார் செய்யலையோ அந்த
நிறுவனங்களினுடைய உரிமையை வந்து பறிக்கலாம், அல்லது 50 லட்ச ரூபா வரைக்கும் பனிஷ்மெண்ட் தொகையாக போடலாம் அப்படிங்கிற ஒரு இது ரெகுலேஷன்லாம் ஏற்கனவே இருக்குது. ஸோ அதனால் இந்த காம்பன்சேஷன் வழங்கலாம், அதில் எந்த தப்பு இல்லைங்கிற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உலகத்தில் நம்ம பார்க்குறது பாருங்கள், உலகம் ஜோ பைடன் அவர்கள், அதாவது யூஎஸ் பிரசிடென்ட் ஜோ பைடனை சந்திக்க வாய்ப்பில்லை அப்படின்னு ஈரான் புதிய அதிபர் சொல்லியிருக்காங்க. அவரை பற்றின ஒரு சின்ன நியூஸ் நம்ம படிக்கலாம். இவங்க பார்த்திங்கன்னா ஈரான் அதிபர் தேர்தலில் வந்து ஒரு பிரமாண்டமான வெற்றியை பெற்று இப்போ ஆட்சி அமைக்கிறார். அதில் பார்த்திங்கன்னா இவர் ஏற்கனவே இவர் வந்து அந்த ஈரானினுடைய உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர். இந்த புதிய அதிபர் வந்து ரைசி, இப்ராஹிம் ரைசின்னு பேர். இந்த இப்ராஹிம் ரைசி அவர்கள் வந்து அமெரிக்கா உடனடியாக கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை இதை பற்றி. ஏன்னா அவர் வந்து என்னென்னா, நான் பைடனை சந்திக்கலை, அமெரிக்காவோட இப்போக்கி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படிங்கிறதுனால அதுக்கு எதிர்ப்பு ஒன்றும் தெரிவிக்கலை. இருந்தாலும் இவரை பற்றி ஒரு சின்ன நியூஸ் நம்ம படிக்கிறோம். இவர் பார்த்திங்கன்னா 1988 சுமார் 5000 பேருக்கு மரண தண்டனை வழங்கியவர். இவர் வந்து அந்த ஈரான் நாட்டினுடைய உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது அதிக மரண தண்டனைகளை வழங்கியவர் இவர் தான். அப்படிங்கிற சர்ச்சைக்கு உள்ளானார். அதே மாதிரி உலக நாடுகள்லேயும் யூஎன்லேயும் இவர் அங்கே பேசப்பட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர். அவர் அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் கேள்விக்கு பதிலளித்த போது, மனித உரிமைகள் பாதுகாவலராக இருப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். அப்போ மனித உரிமைகள் மீறப்படும் போது மரண தண்டனை விதிக்கக்கூடிய அந்த நாட்டு சட்டத்தை வந்து அதிக முறை பயன்படுத்திய ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியாக அவர் திகழ்கிறார். ஈரான் ஈராக் போரின் முடிவின் போது 5000 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் முதல் முறையாக ரைசி பதிலளிப்பது இப்போது தான். ஆக்சுவலாக அது இன்னும் சொல்லப்போனால் அந்த மனித உரிமை மீறலுக்கு மரண தண்டனை விதித்தார் இல்லையா, அதுக்காகவே அமெரிக்கா வந்து தடை விதித்திருந்தது. அமெரிக்காவால் தடை விதிக்கப்பட்ட முதல் அதிபருங்கிற பெயரையும் இவர் தான் வாங்குகிறார். ஈரான் அதிபராக ரைசி உள்ளார். அப்போ இவர் ஏற்கனவே அந்த நடவடிக்கைக்காக தான் அவர் வந்து தடை விதிக்கப்பட்டிருந்தது அமெரிக்காவில். அப்போ இவர் ஈரானினுடைய முதல் அதிபர் அப்படிங்கிற, தடை விதிக்கப்பட்ட முதல் அதிபர் அப்படிங்கிற செய்தியும் அவருக்கு கிடைக்குது. ஸோ ஒரு சின்ன ஆர்டிக்கிள் வேர்ல்ட் நியூஸில். ஒரே வரியில் உலக எறிவோம் வாங்க நண்பர்களே, செய்தி துணுக்குகள் பார்க்கலாம். இதில் முக்கிய அம்சங்கள் நிறையா இருக்குது. சமூக நீதி, சமத்துவம் ஆகிய இதெல்லாம் வந்து நேற்று ஆளுநர் உரையில், தட் இஸ் ஆர்டிக்கல் 176 படி தான் ஆளுநர் உரை நிகழ்த்தப்பட்டது. சரத் நம்பர் 176 படி த ஃபர்ஸ்ட் செஷன் ஸ்டார்டட் பை தி கவர்னர் ஆஃப்டர் த ஜென்ரல் எலெக்ஷன் ஆர் ஈச் இயர் அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதன்படி நேற்று சிறப்பு அம்சங்கள், ஆளுநர் உரையில் இடம்பெற்ற சிறப்பு அம்சங்கள்ங்கிறத பார்க்குறீங்க. அடுத்து சிங்கார சென்னை 2.0 திட்டம் செயல்படுத்தப்படும். ஸோ அதே மாதிரி வெள்ள நீர் மேலாண்மை குழு, ஏன்னா கடந்த ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டை வெள்ளம், இந்த மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் சரியாக இல்லை அப்படிங்கும்போது வெள்ள பாதிப்பு வந்துடுது. ஸோ அது மாதிரி அந்த ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் சிங்கார சென்னை 2.0 அப்படிங்கிற திட்டம் செயல்படுத்தப்படுங்கிறது இன்னொரு அறிக்கை. மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலியில் மெட்ரோ ரயில் அப்படிங்கிற திட்டம். இப்போ சென்னையில் மெட்ரோ செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்து கோவை, மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலியிலும் அது விரிவாக்கம் செய்யப்படுங்கிற அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்து பள்ளிகளில் புகார் பெட்டி, ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சமீபத்தில் நிறைய பள்ளிக்கூடங்களில் பாலியல் புகார்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அதன் காரணமாக பள்ளிகளில் புகார் பெட்டிங்கிற ஒரு சிஸ்டம், பள்ளிகளில் புகார் பெட்டி, நீங்கள் முதல்வன் படத்தில் கூட புகார் பெட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி பள்ளிகளிலும் புகார் பெட்டி, ஆலோசனை குழு, ஆடை கட்டுப்பாடு, இந்த மாதிரி நிறைய விதிமுறைகளை வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு பரிந்துரைச்சிருக்கிறாங்க. அதில் பள்ளிகளில் மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழு ஒன்று ஏற்படுத்தப்படும். அதே மாதிரி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஆடை கட்டுப்பாடு, அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணுங்கிறது மாதிரி அறிவுரை வழங்கப்படுகிறது. அதே மாதிரி புகார்களை தெரிவிக்க கட்டுப்பாட்டு அறை, ஒரு கண்ட்ரோல் ரூம் ஏற்படுத்தப்படும். அதே மாதிரி போக்சோ சட்டம் குறித்து பயிற்சி அளிக்கப்படும். மாணவர்களுக்கு வந்து போக்சோ சட்டம் குறித்து பயிற்சி அளிக்கப்படும். அது வந்து உங்களுக்கு தெரியும், பாலியல் குற்றங்களுக்கான தண்டனை சட்டம், அதை பற்றின பயிற்சிகள் வந்து அளிக்கப்படும் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள்லையும். அதே மாதிரி புகார்களை தெரிவிக்க பாதுகாப்பு பெட்டிகள் இருக்கும் அந்த இடத்துல. அதே மாதிரி நவம்பர் 15 வெரி இம்பார்ட்டண்ட் நண்பர்களே, இதை தான் நீங்கள் நோட் பண்ணணும். நவம்பர் 15 முதல்
22 வரை குழந்தைகள் துன்புறுத்தலை தடுக்கும் வாரம், இந்த சைல்டு அரேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை தடுக்கக்கூடிய வாரமாக கடைபிடிக்கப்படும். இனிமேல் நவம்பர் 15 முதல் 22 வரை ஒரு வார காலம் என்னது, குழந்தைகள் துன்புறுத்துதலை தடுக்கும் வாரமாக அனுசரிக்கப்படும் அப்படிங்கிற சிறப்பு அம்சங்களை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் இம்ப்ளிமெண்ட் செய்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு முனைப்போடு இருக்காங்க அப்படிங்கிற இந்த செய்தியையும் இதில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இந்தியா சார்பில் நம்ம பார்க்குற ஒரே வரியில் உலகை அறிவோங்கிற துணுக்கில் கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் நம்பிக்கை ஒளியாகும் யோகா அப்படின்னு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேற்று ஜூன் 21 உங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷ்னல் யோகா டே. இது நேற்றே சொல்லியிருக்கலாம், எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ அந்த நியூஸை நேற்று எல்லாம் இப்போ உலக நாடுகள் எல்லாமே யோகா தினத்தை நல்லாவே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஜூன் 21ங்கிறது நமக்கு யோகா டே நம்ம அனுசரிச்சுட்டு வரோம். ஸோ அதன் வாயிலாக யோகா அந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் உரையாற்றும் போது சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்காங்க. இதுதான் நமக்கு கொஷினாக வரலாம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு கூறுகிறாங்க. இது பொருட்பாலில் பொருட்பால் அப்படிங்கிறதுல 948வது குறளாக இடம்பெறுகிறது. 948வது குறள் எண் 948 மருந்துங்கிற அதிகாரத்தில் இது இடம்பெற்றிருக்குதுங்கிறத அடிஷ்னல் தகவலாக உங்களுக்கு தர்றேன். ஸோ மருந்துங்கிற அதிகாரம், பொருட்பால், குறள் எண் 948 அமைந்தது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல், அதுபோல தான் யோகான்று பேசியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த சாராம்சம். அடுத்து உலக அளவில் அந்நிய நேரடி முதலீடு இந்தியாவுக்கு 5வது இடம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் நியூஸாக பார்க்குறீங்க. அப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய இதை பற்றி பேசியிருக்கோம். நம்ம அதில் அந்நிய நேரடி முதலீடை ஈர்க்கக்கூடிய நாடுகளை பட்டியலில் 5வது இடம் அப்படிங்கிற செய்தி துணுக்காக பார்க்குறோம். நன்றி நண்பர்களே, இன்று உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை அளித்திருப்போங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறோம். உங்களுடைய கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி தொடர்ந்து எங்களுடைய வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா எங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்டிமேஷன் ஆகும் அப்படிங்கிற நல்ல செய்தி. இது மட்டும் இல்லை, நாங்கள் சப்ஜெக்ட் வைஸும் வீடியோஸ் போடலான் இருக்கோம். ரொம்ப ஷார்ட்டாக ஒரு சப்ஜெக்டை இப்படி ஷார்ட்டாக நம்ம மெமரைஸ் பண்ணுறதுன்னு இருக்கோம். அதே மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு அது பற்றின வீடியோஸும் போடலான் இருக்கோம். அதே மாதிரி சின்ன சின்ன டாக்குமெண்ட்ரி அந்த மாதிரி வீடியோஸும் போடலான் இருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். எங்களை இன்னும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் நல்லா மேம்படுத்தி உங்களுக்கு நிறைய நல்ல பல தகவல்களை தர்றதுக்கு ரெடியாக இருக்கோம். உங்களுடைய ஆதரவு எப்பவும் தேவை. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி.